கீச்சி சுராடே பாட்டிய பாதுகாப்பான இடத்துக்கு தூக்கிட்டு போயிட்டு. ஆனா எதுக்கும் நீ கட்சு இவ கூட வச்சுக்க. கண்டிப்பா இந்த நேரத்துல இத பத்தி பேசுறது சரி கிடையாது. ஆனா நேச்சர் எனர்ஜியை நான் இப்ப மாஸ்டர் பண்ணிட்டதால எல்லாருடைய சக்கரம் என்னால உணர முடியுது. ககாஷி சென்சைய வேற ஏதாவது மிஷனுக்காக அனுப்பி வச்சிருக்கீங்களா? ஓ அப்படியா? கிளம்பு காம கீச்சி. முன்னாடி இருக்கிறவங்க கிட்ட உன்னோட நின்ஜுட்சு வேலை செய்யாது. அப்படியா? அவங்க பார்க்க முடியாத ஒரு அட்டாக்க நான் அதுல இருந்து நம்ம விலகிட்டோம்னு நான் நினைச்சேன். அப்ப நீ முழு சேஜா மாறிட்டியா? ஜிராயா சென்சேவை போல நீ வந்து ஜுட்சு முழுசா கத்து. என்னது ஜிராயா சென்சை? நான் இப்ப சொல்றேன். அதனால ஒருத்தர் நல்லாவே புரிஞ்சுக்க முடியும். நம்ம மாஸ்டர் அமைதியை தான் விரும்பினாரு. போதும், இதுக்கு மேல எதுவும் பேசாத. நீங்க என்ன பண்ணி வச்சிருக்க? எதுக்கு இந்த அழிவை உருவாக்குன? அழிவுக்கும் அமைதிக்கும் உனக்கு வித்தியாசம் தெரியாதா? நான் சொன்னது உனக்கு கேட்கலையா? முதல்ல உன் வாய மூடு. அது அற்புதம். அது விரிவடையுது. தைதரசனதோட அர்த்தம் இப்ப புரியுது. இவ என்ன பேசினாலும் கேட்க மாட்டான் போல இருக்கு. சரி, இப்போ இதுங்களை எப்படி சமாளிக்கிறது? எதுவுமே வேலைக்கு ஆகலனாலும் நாம அதுகளை எதிர்த்துதான் ஆகணும். உனக்கு என்ன பண்ணணும்னு தெரியும்ல. ரெனேகானோட பார்வையில் இருக்கிற ஒற்றுமைய எப்படியாவது உடைக்கட்டா. நான் சொல்றது கேளு. எங்க அவங்க? ஒரு வழி அவன் சிக்க போறான். இங்க பாரு நருட்டோ, சீக்கிரம் அதை என்கிட்ட கொடு, நான் பண்றேன். என்னுடைய சேஜ் சக்கராவை நான் இன்னும் 2 தடவை மட்டும் தான் பயன்படுத்த முடியும். அப்படின்னா இன்னும் 4 ரசன் ஷுரிக்கேனை தான் என்னால உருவாக்க முடியும். அவனை வர வச்சுட்டேன். நீ இப்ப அந்த ஜூட்சுவை வெளியே கொண்டு வா. மறந்தே போயிட்டேன். இதுதான் அவனுடைய பவர். அவன்கிட்டதான் அந்த திறமை இருக்கு. அதனாலதான் அவங்க எல்லாரும் ஒன்னா வந்து நிக்கும் போது அந்த பெயின் பின்னாடி நின்னுக்கிட்டு இருந்தான். இனி பேசி பிரயோஜனம் இல்ல. பின்னாடி நிக்கிறவனை நம்ம எப்படியாவது முதல்ல போட்டு தள்ளணும். இதுக்கு நம்ம ஸ்மோக் பாம்ஸை பயன்படுத்தணும். தயாரா? என்னையே ஏமாத்தி இன்னும் 2 பேர் தான். ஏற்கனவே புகை கலந்த சமயத்திலேயே அவன் வானத்துல பறக்க ஆரம்பிச்சிருக்கான். சரியான சமயம் தான். நடுவுல இருக்கிற அந்த பெயினுக்கு துரத்திட்டு இருக்கிற சக்தி மறுபடியும் வந்துருச்சு போல. ஜோஜி சொன்னதை பார்க்கும்போது பெயினோட முந்தைய ஜுட்ஸுக்கும் அடுத்த ஜுட்ஸுக்கும் இடையில வெறும் 5 செகண்ட்ஸ் தான் கேப் இருக்கு. மறுபடியும் ஆல் மைட்டை புஷ். என்ன நடக்குது? என்னாச்சு? இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? நாம இங்க பேசிட்டு இருக்கிற நேரத்துல அங்க பெயின் கூட நருட்டோ சண்டை போட்டுட்டு இருக்கான். இப்ப இப்படி ஒரு சண்டையில நீங்க தலையிட்டீங்கன்னா அவனுக்கு தடையா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
அப்படி பண்றதால நருட்டோக்கு தான் நிறைய ஆபத்து இருக்கு. நாம இப்பவே கெஞ்சுட்சுவை ஆரம்பிச்சாகணும். இப்ப இந்த கெஞ்சுட்சுவை பண்றதுக்கு அதிக அளவுல சேஜ் ஜூட்சு சக்கரா தேவைப்படும். அதனால இந்த ஜூட்சு ஷேடோ க்ளோன் ஜூட்ஸ் மூலமா அசையாம இருந்து அது சேஜ் இடது ஜூட்ஸ் பக்கம் சக்கராவை பார்த்துட்டு வலது உருவாக்குறது பக்கமும் பார்க்க முயற்சி பண்ற மாதிரி. அது மட்டும் கிடையாது, சண்டை போடுற இடத்துல என்னால 3 ஷேடோ குளோன்ஸ் தான் உருவாக்க முடியுது. இப்ப புரியுது. இருந்தாலும் நாம பொறுமையா யோசிக்கிறதுக்கு நமக்கு இப்ப நேரம் ரொம்ப இல்ல. சக்தி வாய்ந்தவன் நருட்டோ. யூனிவர்சல் புஷ். இதோ இப்போவே இங்கே முடிக்க சொன்னது சரி.